2023 டிசம்பர்ல வெள்ளம் வந்துச்சு சென்னையில். அதாவது மெட்ராஸ்ல ஃபுல்லா வெள்ளம் வந்துச்சு. மெட்ராஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தண்ணியில மிதந்துச்சு. யாருமே எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியில போக முடியல. ஒரு பால் பாக்கெட் அழுகிற குழந்தைக்கு வாங்க முடியல. பால் சப்ளை நின்றுச்சு. விநியோகம் அதாவது அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் நின்றுச்சு. காய்கறி கிடைக்கல, உங்களுக்கு அரிசி பருப்பு கிடைக்கல, மருத்துவம் கிடைக்கல. இப்படி எல்லாமே சிக்கலா இருக்கிற காலகட்டங்கள்ல போய் அங்க கவர்ல போட்டு 1000 என்னமோ ஒன்று பிஸ்கட் பாக்கெட்டு, வாட்டர் பாக்கெட்டு, என்ன வேணா இருக்கட்டும் சார், நீங்க அந்த மக்களுக்கு கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கோ 300 பேருக்கோ கொடுக்குறீங்க. இதுக்கு எங்க பணம் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை அப்புறம் பேசுவோம். ஆனா கொடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பேரிடர் சிச்சுவேஷன்ல, ஒரு வெள்ளம், ஒரு புயல், ஒரு பூகம், இந்த மாதிரி இடத்துல உதவி செய்யும் போது அதை வீடியோ எடுத்து போடுறீங்க. போட்டீங்களா இல்லையா? போட்டீங்களா இல்லையா? யூடியூப்ல இருக்கா இல்லையா? எப்படி அதை வீடியோ எடுத்து போட உங்களுக்கு மனசு வந்துச்சு? இந்த மாதிரி நிலைமையில மக்களே வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க சார். இந்த நிலைமையில உங்களுக்கு இந்த வீடியோ தேவையான்னு கேட்கிறேன் நான். நீங்க செய்ய வேண்டிய உதவியை நீங்க செய்யுங்கன்ற நான் வேணான்னு யாருமே சொல்லல. நீங்க போங்க, வெள்ளம் இருக்கிற பகுதிக்கு, தாழ்வான பகுதிகளுக்கு போங்க. உங்களுக்கு மனசு இருக்கிறது கொடுங்க. உங்க காசுல இருந்து நீங்க சம்பாதிக்கிறேன்றீங்க, அந்த பணத்தை கொடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அப்படி இருக்கும்போது இதை வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல, பேரிடர் சிச்சுவேஷன்ல மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பரிதாபங்களை வீடியோ எடுத்து போட வேண்டியது அவசியம் என்ன? அப்ப நீங்க விளம்பரம் தானே படுத்துறீங்க, வீடியோவா போடுறீங்க. இது நான் என்ன கேட்கிறேன், நீங்க இது சரி சார், நீங்க வீடியோ போடுறீங்க, உங்களை பிரபலமாக்கி எல்லாம் ஓகே. நான் என்ன கேட்கிறேன், இந்த உதவி கொடுக்குறீங்கல்ல, உதவி வாங்குறாருல, உதவி வாங்குறவோடைய போட்டோ நீங்க ஃபேட் பண்ண வேண்டியதானே? அதாவது எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. அவர் முகம் தெரியாத மாதிரி நீங்க ஃபேட் அவுட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க அந்த இடத்துல மட்டும் வேற ஏதாவது பிளாக் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். நீங்க எல்லாத்தையுமே பிரபலப்படுத்தி, எல்லாரையுமே நீங்க கேவலப்படுத்தி, நீங்க உங்களுக்கு புகழ் வேணும், உங்களுக்கு பணம் வேணும், உங்க வருமானத்தை நீங்க பெருக்கிக்கணுங்கிற சுயநலத்தோட செஞ்சுட்டு நீங்க மக்களுக்கு நான் செய்யறேன்னு சொல்றீங்க. எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க, விஜயகாந்தோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியல.